ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி செயின் ஸ்டிச் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீடல் நம்பர் 10 ஹேண்ட் நீடல் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசியை ஒரு மீடியம் சைஸ்க்கு ஒரே லெவலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் டவுன் சைட்லேருந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த லைனோட ஃபர்ஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நீடலில் ஜர்தோசியை இந்த மாதிரி மாட்டிக்காங்க. ஸ்லோவாக அந்த த்ரெட்டில் ஜர்தோசியை கொண்டு வாங்க, இல்லைன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது ஆல்ரெடி குத்திருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் அதே இடத்துலையே ஒரு ஸ்டிச். லெஃப்ட் சைடு த்ரெட்டை விடாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இப்படி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த த்ரெட்டு நீடலோட எண்டு வரைக்கும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகும். இப்போது லெஃப்ட் சைடில் லைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அகெயின் அந்த லைன் சென்டர், அந்த லூப்போட சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப அந்த ஸ்டிச் பக்கத்துலேயே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அகெயின் பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் லோட் பண்ணிக்கிட்டு திரும்ப அதே ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். நீடலில் அந்த த்ரெட்டில் நம்ம ஜர்தோசியை இழுக்கும்போது மட்டும் பார்த்து எடுங்க, ஏன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. திரும்ப அது மாதிரி இழுக்கும் போது அதுக்குள்ளேயே திரும்ப இன்னொரு லூப் ஃபார்ம் ஆகும். திரும்ப அதோட எண்டிலேருந்து சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச். இப்படியே தாங்க நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வர போகிறோம். ரொம்ப ஈஸி. நம்ம செயின் ஸ்டிச்சு சரி த்ரெட்டில் போட்டிருப்போம். இந்த மாதிரி நம்ம ஜர்தோசியில் ட்ரை பண்ணும்போது இன்னும் ரிச் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்கோட பார்டரில், அப்புறம் ஸ்லீவோட நம்ம ஜரி த்ரெட்டு பீட்ஸ்லாம் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் பார்டர் லைன் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி இந்த ஜர்தோசியில் நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது இன்னும் கிராண்ட் லுக்காக இருக்கும். ஜர்தோசி ஒர்க் கொடுக்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி தாங்க நம்ம த்ரூ அவுட்டாக போட்டுட்டு வரப்போம். இப்போது லாஸ்ட்டில் எப்படி இதை லாக் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டுக்குள்ளேயே அந்த நீடலை அப்படியே ரவுண்டு பண்ணி எண்டில் லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தாங்க 2 சுற்றிட்டு டவுன் சைடில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அகெயின் திரும்ப பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட்டை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பிடிச்சிட்டு இந்த நீடலை வச்சு த்ரெட்டை ஒரு சைடு சுற்றிட்டு டவுன் சைடில் அப்படி ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சம்மாரி.